குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. யாருங்கோ? நாங்கோ. சொல்லுங்கோ. நாங்கோ. சொல்லுங்களே. குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. சொல்லுங்க. குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. நாங்க குட்டையில் ஊறிய மட்டைகள் தானுங்கோ. ஒரு முட்டத்தாலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட அழகு பார்க்கும் குட்டை என்னட்டையும் சேர்ந்து போச்சுங்கோ. ஒரு முட்டத்தாலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அழகு பார்க்க குட்டை என்னட்டையும் சேர்ந்து போச்சுங்கோ. என அருமையான நண்பர்களே, குழப்பம் எங்கே வருகிறது? யார் பேச்சை யார் கேட்பது? ஆக உலக வாழ்க்கையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவில் சிக்கல் வருகிறது சொன்னால் அவன் சிந்தனை சரியில்லை. ஆண்டவர் உன்னை செம்மையானவனாக படைத்தார். ஆனால் என்ன ஆனது? இந்த போராட்டம், வாழ்க்கை போராட்டமாக மாறி இருக்கிறது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் போராட்டம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் போராட்டம், பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் போராட்டம். இந்த பாஸ்டர் என்னையே குத்தி 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 பிரசவம் பண்றார். என்ன உன்னை குத்தாம வேற யாரை குத்த முடியும்? அவர் ஏற்கனவே குத்துப்பட்டவர். நமது வாழ்க்கையில நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற போராட்டத்தை பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நல்ல போராட்டமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? யாராகிலும் எனக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசக்கா, சோக்கோ, அசேக்கா. ரெண்டு வார்த்தைகள். சோக்கோ அசேக்கா, அசோக்கோ அசேக்கா, அசோக்கோ அசேக்கா, அசோக்கோ அசேக்கா. சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். பாதை மாறி போனா இங்க ஷேக்குதான் ஷேக்குதான். சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான். பாதை கொஞ்சம் மாறி போனா ஷேக்குதான். எல்லாம் ஷேக்குதான், எல்லாம் ஷேக்குதான். பாதை தவறினால் ஒரு சின்ன பிழை கூட மிகப்பெரிய இழப்புக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஏன்பா என்னப்பா அது இன்னும் யர்மூத்து அதுல்லாம் சோக்கோ சேக்கான்னு சொல்றியே, உங்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த காலத்தில் நம்ம புரிஞ்சிருக்கையா? ஏதோ வந்தோம் போனோம், பாஸ்டர் என்ன சொன்னார், என்ன ஆழமான சத்தியத்தை சொன்னார் பாஸ்டர். அப்படியா? என்ன வசனம் சொல்லு? நெஞ்சிலே இருக்க வர மாட்டேங்க. அருமையான வசனம். அட்டே அப்பா, என்ன ஆழ்ந்த சத்தியம் எங்க பாஸ்டர் இருக்கிறாரே. ஐயே அப்பா, சரி அது என்ன வசனம் சொல்லு? நெஞ்சிலே இருக்க வர மாட்டேங்க. வேத வசனம் வராது. சரி இருக்கட்டும். மாமா துபாய்க்கு போறாராம். ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாண்ணா. அவன் வீட்டு வாசல நான் காலை வைப்பேன். ஏமா 15 வருஷத்துக்கு முன்னால் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினா நெஞ்சு போட்டு அறுத்துட்டு இருக்குக்கா. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசின கெட்ட வார்த்தை நெஞ்சிலேயே இருக்கு. காலையில் ஐயா பேசுகிற வார்த்தை வராது. எப்படி வரும்? சோக்குத்தான் சோக்குத்தான், வாழ்க்கை ரொம்ப சோக்குத்தான். பாதை கொஞ்சம் மாறிவிட்டா ஷேக்குத்தான் ஷேக்குத்தான், வாழ்க்கை இப்போ ஷேக்குத்தான். வாழ்க்கை தடுமாறுகிறது. கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக கவனிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளை சரியாக கவனிக்கிறோமா? மனிதன் ஆண்டோடைய வார்த்தைகளை சரியாக கவனிக்கவில்லை. காரணம் என்ன? அழகான சொகுசான வாழ்க்கை தந்தார் மனிதனுக்கு. சுற்றிலும் மலர் செடிகள், பழமரங்கள். எல்லாம் சாப்பிடுப்பா, சாப்பிடு. தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று சொன்ன பகவான், எல்லாம் சாப்பிடுப்பா. ஆனால் என்ன சொன்னார்? தோட்டத்தில் உள்ள நடுவில் உள்ள 2 மரம் செஞ்சார் ஐயா எங்கள் பகவான். 2 மரம் செஞ்சார் ஐயா எங்கள் பகவான். அதில் 1 தீமை 1 நன்மை, 1 தீமை 1 நன்மை. 2 மரம் செஞ்சார் எங்கள் பகவான். 2 மரம் செஞ்சார் எங்கள் பகவான் பகவான். அதில் 1 தீமை 1 நன்மை. பகவான் எங்கள் பகவான் பகவான். தோட்டத்தின் நடுவில் 2 மரங்கள் வைத்தார். அதில் 1 நன்மை, 1 தீமை.
2 மரம் செஞ்சார், அதில் 2ல் 1 தீது, 2ல் 1 தீது. மாது கொண்டு வந்தாள், பாவம் கொண்டு வந்தாள் அந்த மாது. எல்லாவற்றையும் படைத்த கடவுள் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம் என்று சொன்னாரே. 2 மரம் செஞ்சார், அதில் 2ல் 1 தான் தீது. தோட்டத்தின் நடுவில் 2 மரம் வைத்திருக்கிறார், அது ஒன்றை தான் சாப்பிட வேண்டாம் சொன்னாரு. அது என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனி, புசிக்க வேண்டாம் என்று தான் பகவான் சொன்னாரே தவிர உனக்கு நான் அதை தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. பிசாசு ஏமாற்றுகிறான். ஆதியிலே ஏவாளை ஏய்த்தவன் அவனே, அந்த ஆதாமை பாவத்திலே சாய்த்தவன் அவனே. ஒரு மரத்தில் பழுத்த கனியை காட்டி, ஒரு மரத்தில் பழுத்த கனியை காட்டி முழு உலகையும் வீழ்த்திடவே தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு ஒண்ணு ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான். மிக தந்திரமாய் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். ஓய் தந்தா நந்தா நந்தா நந்தா, ஓய் தந்தா நந்தா நந்தா நந்தா. யூதாசை தூண்டியதும் இந்த பிசாசை, யூதாசை தூண்டியதும் இந்த பிசாசை. அண்ணல் இயேசுவையும் தொடர்ந்து வந்தாதி பிசாசே. இனி தூண்டிய பின் நுழைந்திடவே, இனி தூண்டிய பின் நுழைந்திடவே தருணம் தேடி அலைவீவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு ஆசை காட்டி அழிக்க பார்க்கிறான். மிக தந்திரமாய் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறான். அவன் வேலை அதுதான், வகை தேடி சுற்றி திரிகிற. வகை தேடி வாய்ப்பு கிடைக்குமா என்று சுற்றி திரிகிற பிசாசுக்கு ஏன் நான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்? மனுஷன உடம்புல ஆண்டவர் படைத்த உறுப்புகளிலே அடைக்கவே முடியாத ஒரு உறுப்பு எது? காது தான். வாயை மூடிக்கலாம், முடிக்கலாம், ஆனா காதை அடைக்கவே முடியாது ஐயா. 2 காதையும் 2 விரல அடிச்சுக்கிட்டு என் பாட்டை நான் கேட்கவே, உங்க பாட்டை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லி 2 காதலையும் 2 விரல அடிச்சுக்கங்க. ஆண்டுடைய படைப்பை குறித்து ஒரு பாட்டு பாட போகிறேன். நீங்க 2 காதையும் அடைச்சுக்கணும், கேட்கவே கூடாது. மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ. என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருவோ. மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியின் வீதியிலே பலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ. என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருவாயோ. மழை துளிகள் தாளமிட. ஆதியில் ஏமாற்றினவன் இன்றும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். சிக்கிவிடாதே. இந்த போராட்டம் நல்ல போராட்டம். ஒரு சேனை, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வில்லோடு அம்பு தாங்கி இஸ்ரவேல் சேனை நிற்க, வில்லோடு அம்பு தாங்கி இஸ்ரவேல் சேனை நிற்க. ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. பெலிஸ்திய சேனைக்கு எதிராக இஸ்ரவேல் ராஜா வந்து நின்று கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா, ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வம்பு சண்டைக்கு வந்த பெலிஸ்திய சேனையோடு, வில்லோடு அம்பும் தாங்கி இஸ்ரவேல் சேனை நிற்க. ராஜாதி ராஜா எங்கள் சவுல் என்னும் ராஜா. அரசன் தலைமை தாங்கி நிற்கிறான். 2 பக்கம் சேனை நிற்குது. ஒருத்தன் வந்தான், எதுக்குடா வீண் வம்பு, வண்டிக்கு வண்டி
வண்டிக்கு வண்டி நிற்கலாமா? உங்களில் ஒருவனை அனுப்பு, நான் அவனோடு சண்டை போடுகிறேன். நாங்கள் இருவரும் சண்டை போடும்பொழுது யார் தோற்று போகிறார்களோ அந்த சேனையே தோற்று போகிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் தவறு செய்வான் என்று சொன்னால், மனைவி தவறு செய்வான் என்று சொன்னால், குடும்பம் மாத்திரமல்ல ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுகிறது. இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது குடும்ப கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிற கூடாரமாக இருக்கிறதா? நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம், யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா கிளி பிள்ளைகளா? சொல்லுங்க 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 பிள்ளைங்களா, வந்துட்டீங்களா? சொல்லுங்க. நீதிமானின் கூடாரத்துல சொல்லுங்க, நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம், யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம், தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம். நான் துதிக்கும் நாவு எழுப்பிடுதே இனிய சங்கீதம். தம்புரு கிண்ணறம் வீணையோடு துதிகளாயிரம், நான் துதிக்கும் நாவு எழுப்பிடுதே இனிய சங்கீதம். நீதிமானின் கூடாரத்துல கம்பீர சத்தம், யாக்கோபின் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் ஆங்கிலத்தில் பாடினபடினாலே உங்கள் யாருக்கும் விளங்கல. தீரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவும் இருப்பினும் நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீருஸ்தே சுராசா உந்தன் செலுவையன் மேன்மை, உந்தன் செலுவையன் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காரிக்கை ஏந்திடுவேன். இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காரிக்கை ஏந்திடுவேன். எந்த பொருளிடாகும், எந்த பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். விந்தை கீருஸ்தே சுராசா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். என் ஆவிக்குரிய மாளிகை என்று என் வாழ்க்கையை கடவுள் சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய மாளிகை நிற்குமா? யாருக்கடா தெரியும்? வெந்ததை தின்னுவிட்டு விதி வந்தா சாபம் என்று சொல்லி ஒரு தோராயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய மனிதா. சோக்கோ 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 சோக்குதான் சோக்குதான், வாழ்க்கை ரொம்ப சோக்குதான், பாதை கொஞ்சம் மாறி போனா சேக்குதான் சேக்குதான் சேக்குதான். கரணம் தப்பினால் மரணம். யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் சவுலின் சேனை வீரர்களும் பெலிஸ்தர்களும். ஒரே ஒருத்தன் வந்தாயா. என் அருமையான நண்பர்களை, நான் வரலாறை நான் விஸ்தாரமாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கோலியாத் இவ்வளவு உயரமானவன் சொல்றாங்களே, சவுலுக்கு என்ன குறைச்சல்? இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் கூட்டம் நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னால் சவுல் அவள் எல்லாரை விட உயரமானவன். அவன் மாத்திரம் தனியா தெரியுமா? ஏறக்குறைய கோலியாத்தும் சவுலும் சம உயரம் உடையவர்கள். ஆனால் அவன் சண்டைக்கு பயந்தவனாக பின்னாலே நின்று கொண்டிருக்கிறான். யாரை அனுப்புகிறான்? கூடப்பாரு 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 கூடப்பாரு, ராஜா தலையில் கூடப்பாரு கூடப்பாரு கூடப்பாரு, ராஜா தலையில் கூடப்பாரு. வறுத்த பயிர் ஒரு மரக்கா, பெரியலோடு 10 அப்பம். கூடப்பாரு கூடப்பாரு, ராஜா தையில கூடப்பாரு, வறுத்த பயிர் ஒரு மரக்கா, பெரியலோடு 10 அப்போ. சண்டைக்கு வந்தவன் தாவீதின் சகோதரர்கள்.
இவன்லாம் சண்டைக்கு வந்திருக்கிறான். சண்டைக்கு வரணும், அதுக்கு என்ன இருக்கணும் ஐயா? அதுக்கு உடம்பு இருக்கணும். சண்டைக்கு மிலிட்ரியில் சேரணும்னா மார்பளவு சரியாக இருக்க வேண்டும், உயரம். என்ன மாதிரி ஆள்லாம் மிலிட்ரிக்கு போனால் கேவலமாக சிரிக்கிறீங்களே. எனக்கு ஏற்ற வேலை கிடைக்காதா? வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான், வேஷம் போடுறான். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்பதை மறந்து போகிறான். ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சு ஆட்டம் போடுறான், அதை வாரிக்கொள்வார் யாரோ என்பதை மறந்து போகிறான். பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் பேரு, பண ஆசைக்கு பேரு எல்லா தீமைக்கும் பேரு. என எடுத்து சொல்லும் வழிது, என எடுத்து சொல்லும் வேதம் சொல்லும் வழி துறந்து தலை மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், அழிஞ்சு போகிறான். வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், வீணா சஞ்சலப்படுகிறான். உண்டு பெருத்து தின்னு கொடுத்து வாழ நினைக்கிறான், உண்டு பெருத்து தின்னு கொடுத்து வாழ நினைக்கிறான், தினம் கண்டு கழித்து திரைப்படங்களை நாடி அலைகிறான். நாங்க சினிமா தியேட்டருக்குலாம் போறது இல்லைங்க, சினிமா தியேட்டர் தான் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சா. ஆக வாழ்க்கை என்பது போராட்டம் ஐயா. இந்த போராட்டம் எங்க ஆரம்பிக்கிறது? குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. தன் பிள்ளைகளை எல்லாம், மூத்த பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பினான் இந்த ஈசாய். மீட்பரை கொண்டு வரப்போகிற குல கொழுந்து தாவீது. இவன் எங்க அனுப்பிட்டான்? காட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். ஆடு மேய்க்க போனான். ஏங்க ஆடு மேய்க்க போனவன்? அவன் யார்? ஆடு மேய்க்க வேண்டியவன் அவன். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஈசாயின் குடும்பத்திலே ஒரு வைபவம் நடந்தது, ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. அது என்ன? ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை தேசத்தை ஆளும்படியாக சவுலுக்கு பதிலாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஈசாய்க்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? உன் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் சொல்லுகிறான். ஆனால் எந்த பிள்ளை நீ ஈசாய்க்கும் தெரியல, செய்தி கொண்டு வந்த சாமுவேலுக்கும் தெரியல. இவன் தான் ஆக்கும், இவன் தான் ஆக்கும். ஊழியக்காரனே தப்பு பண்றான். இவன் தான் ஆக்கும், இவன் தான் ஆக்கும். முகத்தை பார்க்கிற மனுஷன், அங்கதான் சொல்றாரு ஆண்டவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறவன் மனிதன் முகத்தை. சாமுவேல் முகத்தை பார்த்தான். ஊழியர்கள் கூட தவறு செய்யக்கூடும், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தப்பு பண்ணவே மாட்டார். He never commit mistake on his selection. உன்னை குப்பையிலிருந்து என்னை புழுதியிலிருந்தும் தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவரே. உன்னை தேடி என்னை தேடி உலகத்துக்கு வந்த ஆண்டவர் ஏன் வர வேண்டும்? நல்ல போராட்டம் தீய போராட்டமாக மாறின ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இங்க என்ன நடக்கிறது? ஈசாயின் குடும்பத்தில் குழப்பம். தாவீது ஈசாய்க்கு எத்தனையாவது பிள்ளை? 7 பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்பி இருக்கிறான். ஆனால் ஒரு மகனை எங்க அனுப்புனா? ஆட்டுக்கு அனுப்பினான். தகப்பன், பெற்ற தகப்பன் தான் பெற்ற பிள்ளையை காட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ, இவள் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்போ எல்லாரிலும் இளையவன் என்று ஈசாய் சொல்லுகிறான். இளையவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எபிரேய குலத்திலே மூத்தவனுக்கு மாத்திரம்தான் புத்திரசிஷ்ட அதிகாரம், மூத்தவனுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம். ஆனால் அந்த மூத்தவனை விட்டு இளைய பிள்ளைகளை நேசிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஏன்? நம்ம தந்தையாக பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாராதபடிக்கு இளைய பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் பார்த்தார். ஐயா, மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு
ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. சிந்து பைரவி ராகத்தில் நான் எழுதிய பாடல் அது. உங்கள் அநேகருக்கு இந்த பாடல் தெரியும். என்னோடு சேர்ந்து பாட முடியுமா? என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பே. ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. வெள்ளை போலும் தூவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு, வெள்ளை போலும் தூவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாவற்றையும் எனக்காக உனக்காக தந்த இயேசுக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? பணமா? என் தீர்மானம் இதுதான். என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏசையரே. என்னை கொடுப்பேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலையிலே அவமானம். சொந்த தகப்பன், உன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்தும். ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணவர் ஆண்டவர் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அந்த கூடையை சுமந்து கொண்டு போகும்போது தாவீது என்ன மனநிலையில் போயிருப்பான்? எங்க அப்பனுக்கு கூட என் அருமை தெரியல, சகோதரனுக்கு தெரியவில்லை. உன் குடும்பம் உன்னை குறித்து கவலைப்படாது, தெரியாது. அவன் முகத்தை பார்க்கிறவன். நீ நினைச்சது நடக்காமல் போகலாம், நினைப்பது நடவாமல் போகின்ற போதும், நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும், வெளுத்ததெல்லாம் பசும்பாலென தோணும், வெளுத்ததெல்லாம்
பசும்பாலென தோன்றும், நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும். நினைப்பதும் நடப்பதும் அவர் சித்தமாகும். என் மனமே என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே. என் மனமே நீ கலங்கிடாதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காயங்களால் குணமாக்கிடும் தேவன், காயங்களால் குணமாக்கிடும் தேவன். கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரே. கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரே. என் மனமே கலங்கிடாதே. என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துன்னை காத்திடுமே. என் மனமே தலையிலே அப்ப கூட பாரு வருத்த பயிர் ஒரு மரக்கா பொரியலோடு 10 அப்பம் தூக்கிட்டு போறான். ஆசையோடு போகிறான். அவன் மூத்த சகோதரன் அண்ணங்காரன் கேட்கிறான், டேய் நீ எதுக்குடா வந்த? பட்சணம் கொடுத்தியா? கூட இறக்கி வச்சு கொடுத்துட்டியா? நீ வீட்டுக்கு காட்டில் உள்ள ஆட்டை யார் வசத்தில் நீ வைத்து வந்தாய்? நாட்டை காக்க வந்த போர் வீரன் காட்டில் இருக்கிற ஆட்டை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறான். நினைப்பு தான் பொழைப்பை கெடுக்குது. ராணுவ வீரன் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? எதிரி எப்படி வீழ்த்தலாம், எப்படி சண்டை போடலாம், என்ன வியூகங்களை வகுக்கலாம் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அவன் சொல்றான், தம்பியை பார்த்து கேட்குறான், ஏண்டா காட்டில் உள்ள ஆட்டை விட்டுட்டு வந்துட்டா பாவி, ஓனா அடிச்சுட்டு போயிடுமாடா. அவன் சொல்றான், அடப்போனே. சவுரி விட்டு சொல்றான், என்ன பெரிய ஓனாய், பெரிய சிங்கம். சிங்கத்தை கரடியை கிழித்து போட்டவன் தாவீது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்கள். ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்களும் நானும் இயேசு ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. we are chosen people, we are anointed people for Jesus. ஆண்டவருக்கென்று இயேசுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் என்கிற தீர்மானத்தில் இருப்பாய் என்று சொன்னால் உலகம் உன் தலை மேல அப்ப கொடுத்த வைக்கும், வருத்த பயிரை திணிக்கும். ஆனாலும் கவலைப்படாதே, உன் அபிஷேகம் உன்னை நிலைத்திருக்க வேண்டும். கூடாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். நல்ல கவனிங்க. அங்கே கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். சின்ன பையன் தாவீது இங்க நிற்கிறான். சண்டை நடக்குது. பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு சாதாரண சின்ன கூழாங்கல், ஒரு சின்னஞ்சிறிய கூழாங்கல்லை அங்கே கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். பிரம்மாண்டமான மனுஷன். தாவீது ஒரு கல்ல வீசுகிறான். நேரா போய் யார் நெத்தியில் பட்டுச்சு? கோலியாத் நெத்தியில் பட்டுச்சு. கோலியாத் எப்படி விழுந்தான்? எப்படி விழுந்தான்? மல்லாக்க விழுந்தானா, குப்புற விழுந்தானா? ஐயா, இவன் கல்ல அடிச்சா இவன் மல்லாக்கல்ல விழுந்திருக்கணும், முகங்குப்புற விழுந்திருக்கிறான். அப்ப அடி எந்த பக்கம் விழுந்திருக்கு? கல் இப்படியா பட்டுச்சு? இல்ல இப்படி பட்டுச்சா? கல்லு பட்டது இந்த பக்கம்தான். ஆனா அடி கொடுத்தது தாவீதுக்கு பதிலாக யுத்தம் செய்த ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. தாவீதுக்கு பதிலாக யுத்தம் செய்த ஆண்டவர் கோலியாத்தை அடிக்கிறார்.
முகங்குப்புற விழுந்தான். உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது எவனும் கையை வைக்க முடியாது. ஆமென் சொல்லாமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் இருக்கிறார். அவனுக்கு பதிலாக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர். சிந்தித்து செயல்படாதபடிக்கு ஏன் தோல்வி பெற வேண்டும்?